Hi everyone, welcome to Flames to Fashion. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணுங்க. கடைசியாக எப்போ நீங்கள் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? பதில் இருக்கா? நிறைய பேர்கிட்ட பதில் இருக்காதுங்க. ஏன்னா நம்மளை நாம் கவனிச்சுக்கிறதே கிடையாது, நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்குறதே கிடையாது. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது யாருனாக்கா அது நம்ம மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ நம்ம குடும்பம் நம்ம கூட இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒரே நிலையில் நம்ம கூட வரப்போகிறாங்களா? கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய மனசும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு வளப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் போயிட்டு லைஃப்பில் எல்லாம் செட்டில் ஆகிடுவீங்க. வேலைக்கு போயிருப்பீங்க, பணம் சம்பாதிச்சிருப்பீங்க, பிள்ளைங்களை கட்டி கொடுத்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி பார்க்கும்போது உங்கள் பின்னாடி இருக்கிற பாதை வெறுமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணது எல்லாமே அடுத்தவங்களுக்காக தான், உங்களுக்காக நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லோரும் கவனிங்க, தப்பே கிடையாது. அதே சமயம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே அளவு அக்கறை, கவனிப்பு, அன்பு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம செல்ஃப் லவ்னு சொல்லுவோம். ஸோ நம்மளை நாம் எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ, நம்ம உடம்பை கவனிக்கிறது, நம்ம எண்ணங்களை கவனிக்கிறது, நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளை கவனிக்கிறது, நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்னை கவனிக்கிறது, நம்மளுடைய கோபம், நம்மளுடைய அழுகை எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோமோ அது அத்தனையுமே நம்மளை நாம் வளப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? ஸோ இதனை பற்றி நான் ஒரு ஸ்டேஜில் நான் பேசும்போது எனக்கு சொன்னாங்க, உனக்கு என்னம்மா ஒரே பையன், அவன் படிக்கிறான், நீங்கள் இருக்கீங்க, உனக்கு டைம் இருக்குது, நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இங்கே நான் ஸ்டேஜில் நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னாக்கா, இதெல்லாமே நான் என்ன கவனிக்கிறதுக்கான ரீசன். உங்கள்கிட்ட நீங்கள் உங்களை கவனிக்கிறதுக்கான ரீசன் என்ன இருக்குது? என்ன உங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான ரீசன் என்ன இருக்குது, நீங்கள் உங்களை கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க அதை பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்னாக்கா, நான் என்ன கவனிக்கிற மாதிரி அவங்களும் அவங்கள மாதிரி கவனிச்சுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ அவங்க லைஃப்பில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் உங்களை கவனிக்கிறது தான் உண்மையான செல்ஃப் லவ் அப்படின்றது. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. ஏதாவது புதுசாக கற்றுக்கோங்க, உங்களுடைய பழைய திறமைகளை வெளியில் கொண்டு வாங்க, எவ்வளவோ இருக்குங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.